வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சும்மா சாதாரண மேட்ச் ரிவ்யூ இல்லைங்க. மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து. என்ன மேட்சுங்க! ஆப்கானிஸ்தான் உள்ள வராங்க. டாஸ் ஜெயிக்கிறாங்க. லாகூர் கடாஃபி ஸ்டேடியம்ல. டாஸ் ஜெயிச்சு 325 ரன் ஸ்கோர் போர்ட்ல போடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸுக்கு இங்கிலாந்து வராங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஆனா கடைசியில அவங்களால அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியல. எப்பா! என்ன மேட்ச் இது! எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல படம் போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வெளிய வந்ததும் நம்ம அந்த படத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. எனக்கு அந்த மாரி இருக்குங்க. இந்த மேட்ச பத்தி யோசிக்காம என்னால இருக்கவே முடியல. இந்த மேட்ச விட்டு என்னால வெளியவும் வர முடியல. அவ்ளோ பிரில்லியன்ட்டான ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் அப்படின்னு நெறைய பேர் படத்துக்கு ரிவ்யூ எழுதுவாங்கல்ல. அதே மாரி தான் நான் இந்த மேட்சுக்கும் ரிவ்யூ எழுதி ஆகணும்னு நெனைக்கிறேன். எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர். பால் ஆஃப்டர் பால் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பாலுக்கு முன்னாடி பால் வரைக்கும் அவ்ளோ ஃபேன்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா அதோட மேட்ச் முடிஞ்சிருச்சு. கடைசி பால் பவுல் பண்ணல. இந்த மேட்ச் அதான் நான் சொன்ன மாரி நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குல்ல. இந்த ஊட்டி, கொடைக்கானலுக்கு போற ரோட விட அதிகமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த மேட்ச்ல இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்ளோ ஃபேன்டாஸ்டிக்கான மேட்ச். அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ எடுத்து பார்த்தோம் அப்டின்னா டாஸ்லாம் ஜெயிச்சுட்டாங்க. சூஸ் டூ பேட் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைசிங்லி நம்ம பிரிவியூலயே பேசியிருந்தோம். இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி மேட்ச்ல இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 350+ அடிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா அதையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணிடுறாங்க அப்டின்ட்டு. சேசிங்க்கு ஜெனரலா நல்லா இருக்கிற இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்க எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்டின்றத அகைன் நம்ம ஆல்ரெடி பிரிவியூல பார்த்தோம். மேபி மழை வர்ற மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வராது அப்டின்ட்டு. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கேம்ல செகண்ட் இன்னிங்ஸ் டியூ வந்துச்சு. டியூ காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு இன்னமுமே ஈஸியா இருந்துச்சு சேஸ் பண்றதுக்கு. ஆனா இந்த மேட்ச்ல டியூ வரல. அது ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சிருச்சு அப்டின்னே சொல்லலாம். இது அவங்க அந்த கண்டிஷன்ஸ ஃபேன்டாஸ்டிக்கா அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க. ரீட் பண்ணி தான் சூஸ் டூ பேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு என்னதான் அந்த மேட்ச் ஜெயிச்சாலும் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. சால்வ் பண்ணியே ஆகணும் அவங்க அந்த 2 ப்ராப்ளம்ஸ. என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க. அத சூப்பரா அவங்க சேஸும் பண்ணி சேஸ் பண்ண விடாம டிஃபெண்டும் பண்ணிடுறாங்க. அத அவங்க நல்லா பண்ணிடுறாங்க. ஆனா அவங்களால சேஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு 300+ ஸ்கோர் ஆன் டார்கெட் இருந்துச்சு அப்டின்னா, அத அவங்களால பிரஷர ஹேண்டில் பண்ணி ஈஸியா அவங்களால சேஸ் பண்ண முடியல. அந்த பிரஷருக்கு ஆளாகி அவங்க அந்த சேஸ கைவிட்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மேட்ச் மேபி அந்த காரணத்தினாலயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு பிரச்சனை ஆப்கானிஸ்தான் டீமுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, என்னதான் அவ்ளோ ஸ்பிரிட் அண்ட் அவ்ளோ ஹார்ட் அவங்க காமிச்சாலும், அந்த ஃபீல்டிங்ல அப்பப்ப சில தப்புகள் அவங்க செய்றாங்க. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, ஒரு கேட்ச் டிராப் செய்றதோ, இல்ல ஒரு பவுண்டரி மிஸ்ஃபீல் பண்ணி ஒரு பவுண்டரி விடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இது நடந்துகிட்டே இருக்குன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். எவ்ரி 5 ஹவர்ஸ்க்கு ஒரு மிஸ்ஃபீல்ட் வருது. அதுவே எதிர் டீமுக்கு மொமெண்டம் அவங்க பக்கம் தள்ளிருது அப்படின்னே சொல்லலாம். இது 2 விஷயத்த அவங்க கண்டிப்பா சார்ட் பண்ணி ஆகணும். பட் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க பேட்டிங் ஆட. ரஹ்மானுல்லா குர்பாஸ் வராரு. அகைன் நம்ம நெறைய பேசியிருக்கோம் அவரோட ஸ்கில்ல பத்தி. ஸ்கில்லுக்கு பற்றாக்குறையே கிடையாது அவர்கிட்ட. ஆனா இந்த மேட்சும் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரல. அதே மாரி தான் மத்த 2 பேட்ஸ்மேனும் சதிகுல்லா ஆத்தலும் அதே மாரி தான். ஒரு ரஹ்மத் ஷாவும் அதே மாரி தான். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான பேட்டிங் தான் ஆடுனாங்க. ஆனா அவங்களோட பேட்டிங் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சுன்றது எல்லாத்தையும் விட, என்ன பவுலிங் அந்த இனிஷியல் 10 ஓவர்ஸ்ல இங்கிலாந்து கிட்ட இருந்து எப்பா! ஒரு மார்க் விட்டு பால் ஆஃப்டர் பால் 150 டெலிவர் பண்றாரு. ஆனா அதே ஸ்பெல்லோட எண்டுல அவருக்கு முட்டியில ஒரு காயம் ஏற்பட்டு, ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அவர் ஃபீல்ட விட்டு வெளிய இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. ஆனா இன்னொரு பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவர் சூப்பரா பால ரைட் ஹேண்டர்ஸ்க்கு இன் ஸ்விங் போடுறாரு. அவ்ளோ அற்புதமான அந்த பேஸ்லயும் அவ்ளோ அற்புதமான ஒரு லைன் அண்ட் லென்த்த மெயின்டெயின் பண்றாரு. பேட்ஸ்மேனால ஆடவே முடியல. அப்படிதான் அவர் 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஆப்கானிஸ்தான் 35 ஃபார் 3ன்ற சிச்சுவேஷனுக்கு வராங்க. அந்த 35 ஃபார் 3 சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்னிங்ஸ பில்ட் பண்ணி காப்பாத்தி திரும்ப அவங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்றாங்க டிஃபென்ஸ் ஆடி. இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல நம்ம இந்த 6 அடிக்கிறது, 4 அடிக்கிறது பத்திலாம் நெறைய பேசியிருக்கோம். ஆனா அந்த ஆர்ட் ஆஃப் பிளேயிங் டிஃபென்ஸ் அப்படின்றத இன்னைக்கு நமக்கு இப்ராஹிம் சத்ரான் அண்ட் ஹஷ்மத்துல்லா ஷஹீதி கொஞ்ச நேரத்துக்கு காட்டுனாங்க. என்னதான் அந்த மாதிரி 35 ஃபார் 5 இருந்தாலும் அதுல இருந்து நம்ம டீமை கண்டிப்பா நம்ம காப்பாத்தி கொண்டு வருவோம் அப்படின்ற அந்த ஒரு மன வலிமையை நம்ம எல்லாருக்கும் காட்டுனது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அது அந்த டிஃபென்சிவ் பிளே மூலியமா காட்டினாங்க. ஆனா ரொம்ப நேரம் அந்த டிஃபென்சிவ் பிளே நீடிக்கல. அவங்க எப்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்க ஆக்சிலரேட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேப்டன் ஹஷ்மத்துல்லா ஷஹீதி ஒரு சூப்பரான ஒரு 40 அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம்
அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ள வந்தாரு அஸ்மத்துல்லா ஒமர்சாய். அஸ்மத்துல்லா ஒமர்சாய் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு 40 அடிச்சாரு. அவர் அடிச்ச அந்த 41 ரன்ஸ் 31 பந்துகள்ல வந்துச்சு. செமையான நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல பிரிஸ்கான ஒரு 40 ரன்ஸ் கொடுத்தாரு. ஆனா அதுவே பிரிஸ்க் அப்படின்னா அடுத்து உள்ள வர்றது முகமது நபி. போட்டு சிக்ஸா அடிச்சு சாத்திட்டாருங்க. என்ன ஒரு பேட்டிங்ன்றீங்க. ஆனா இவங்க 3 பேரும் இவ்வளவு நல்லா ஆடினாங்கன்னா, அந்த இன்னொரு பக்கம் இப்ராஹிம் ஜத்ரான் 177 ரன்கள். அவ்வளோ நிறைய ரன்ஸ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட், சிக்ஸஸ் அடிச்சாரு, பவுண்டரிஸ் அடிச்சாரு, 12 4 கிட்ட அடிச்சாரு, எல்லாம் பண்ணாருங்க. ஆனா ஒரு ரேஷ் ஷாட் கூட ஆடல. ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட் சும்மா நான் சும்மா சுத்துறேன் இந்த கவ் கார்னர் மேல, அதாவது மிட் விக்கெட் அப்படின்ற அந்த பகுதி இருக்கும்ல, அதுக்கு மேல நான் வந்து தூக்கி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினாங்க. ஏதாவது கிரிக்கெட் கோச் யாராவது வந்து யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட் பேட்டிங் சொல்லி தரணும்னா இந்த இன்னிங்ஸோட வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகா இருந்துச்சு அவர் விளையாண்ட ஷாட்ஸ் எல்லாம். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினாரு. அண்ட் அந்த ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸை வச்சே வந்து அவர் 177 ரன்ஸ் அடிக்கிறாருன்னா சும்மா லேஸ்பட்ட விஷயம் கிடையாதுங்க. சூப்பரா ஆடினாருன்னு சொல்லணும். இப்படிதான் அவங்க வந்து அவங்களோட பேட்டிங் இன்னிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு 325 ரன்ஸ் அடிச்சாங்க. அவங்க அடிச்ச அந்த 325 ரன்ஸை கண்டிப்பா இங்கிலாந்தால சேஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா ஆப்கானிஸ்தான் விடல இந்த மேட்சை. ஆப்கானிஸ்தானுக்கு 320 ரன்ஸுக்கு மேல டார்கெட் போனதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க, வி ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் வின்னிங் அப்படின்ட்டு. அந்த வின் பண்ற சான்ஸ் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சோ அப்பல இருந்து அதை அவங்க விடவே இல்லை. அப்படி சூப்பரா வந்து ஃபைட் பண்ணாங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பிளாக் பஸ்டர் மூவி மாதிரியே இருந்துச்சுன்னா சொல்லணும். ஏன்னா ஒரு ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கெட் எப்படி ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஃபில் சால்ட்டோட விக்கெட் முதவே போயிருச்சு. ஆனா பென் டக்கெட் போன மேட்ச்ல பெரிய 100 அடிச்சவரு, ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன் அடிக்கிறாரு. அவரோட கேட்ச் வேற ஆப்கானிஸ்தான் டிராப் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான்டா இவர் மேட்சை நம்ம கையில இருந்து எடுத்துட்டு போயிருவாங்கன்னு அவங்க அப்ப நினைச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா நம்ம நினைச்சோம், அவங்க அப்படி நினைக்கல. ஆப்கானிஸ்தான் மறுபடியும் ஃபைட் பண்ணாங்க, அவரோட விக்கெட்டை எடுத்தாங்க. இங்கிலாந்துடைய பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுங்க, ஜோ ரூட்டை தவிர. ஜோ ரூட் மட்டும் தான் ஒரு 120 ரன்ஸ் அடிச்சாரு. எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இப்ராஹிம் ஜத்ரான் ஒரு சூப்பரான டேடி 100 கொடுத்தாரோ, அதோட அதே பேட்டர்னை வந்து கிட்டத்தட்ட இங்கேயுமே வந்து ஜோ ரூட் ஃபாலோ பண்ணாருன்னே சொல்லணும். அண்ட் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஏன்னா ஆப்கானிஸ்தானுடைய 3 ஜாம்பவான் ஸ்பின்னர்களையுமே வந்து சூப்பரா டேக் ஆன் பண்ணாரு ஜோ ரூட் அப்படின்னே சொல்லணும். ஆனா அவரை தவிர இருக்கிற மத்த எல்லா பேட்ஸ்மேனுக்கும் நான் சொன்னேன்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இந்த மேட்ச்ல எல்லாருக்குமே நல்ல ஸ்டார்ட்ஸ் கிடைச்சிச்சு. எல்லாருமே நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு 30 ரன் இல்ல 28 ரன் அந்த மாதிரி வர ஸ்டேஜ்ல அவங்க விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணாங்க. ஆர் இப்படியும் சொல்லலாம், அதை எல்லா பேட்ஸ்மேனும் நல்லா ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிச்ச இடத்துல ஆப்கானிஸ்தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அங்கேயே க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். செமையான பேட்டில் பிட்வீன் த டூ டீம்ஸ். அது இங்கிலாண்டா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், 2 பேருமே கடைசி வரைக்கும் கைவிடாம வந்து போராடினாங்க அப்படின்றது நமக்கு அஸ் வியூவர்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அகைன் சில பிரச்சனைகள் இங்கிலாந்துக்கு இருக்கு. அவங்களுடைய அப்ரோச் சில நேரம் சரியில்லை அப்படின்றத நிறைய வாட்டி பேசியிருப்போம். ஒரு ஜெய்மி ஸ்மித் அவுட் ஆன விதம், அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விக்கெட்ஸ்லாம் வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல நடக்கவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு டாப் லெவல் ஐசிசி டோர்னமெண்ட்ல அந்த மாதிரிலாம் வந்து அவுட் ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு லியம் லிவிங்ஸ்டோன் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் அப்படின்னே சொல்லணும். ஒரு பாயிண்ட்ல வந்து இங்கிலாந்து மேட்சை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பயம் வந்திருக்கும். ஜார்ஜ் பட்லர் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் ஜோ ரூட் ஃபேண்டாஸ்டிக் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அழகா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பாயிண்ட்ல ஒருவேளை மேட்ச் அவங்க தோத்துருவாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறம் ஈவன் ஒரு ஜேமி ஓவர்டன் உள்ள வரும்போதுமே ஆப்கானிஸ்தான் மேட்ச் தோத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா ஒரு சூப்பரான ஃபைட் பேக் யார் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா ஒமர்சாய். 5 விக்கெட் எடுத்தாரு. 5 எடுத்திருக்கிறாரு இந்த மேட்ச்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆள் யாரா இருந்திருக்கும் அப்படின்னா அந்த மேட்ச் ஆஃபீஷியல் தாங்க. கடைசியில யாரு மேன் ஆஃப் த மேட்ச் டிசைட் பண்றதுக்கு மண்டையை உடைச்சிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் 177 அடிச்சு ஒரு வின்னிங் டார்கெட்டான 325 கொடுத்த இப்ராஹிம் ஜத்ரான் இருக்காரு. இன்னொரு பக்கம் பேட்டிங்லயும் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு அஸ்மத்துல்லா ஒமர்சாய். பவுலிங்ல 5 விக்கெட்ஸ். என்ன இது ஒவ்வொன்றும் என்ன மாதிரி பால்ஸ், என்ன மாதிரி விக்கெட்ஸ்ன்றீங்க? ஒரு ஜார்ஜ் பட்லர் அவுட் ஆகுறாரு, ஒரு ஜோ ரூட் அவுட் ஆகுறாரு, ஒரு ஜேமி ஓவர்டன் அவுட் ஆகுறாரு. ஒவ்வொரு வாட்டியும் எந்த பிளேயர் வந்து மேட்ச ஆப்கானிஸ்தான் கையில இருந்து எடுத்துட்டு போயிருவாங்கன்னு ஒரு ஒரு பயம் காட்டுறாங்களோ அந்த பிளேயரோட விக்கெட்டை வந்து அஸ்மத்துல்லா ஒமர்சாய் வந்து எடுக்கிறாருங்க. ஃபேண்டாஸ்டிக்கான பவுலிங், ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எஃபர்ட் அவர்கிட்ட இருந்து. அவ்வளோ ஃபைட் கொடுத்தாங்க, அவ்வளோ ஸ்பிரிட் காமிச்சாங்க ஆப்கானிஸ்தான். ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். பிரில்லியன்ட் மேட்ச். இந்த மேட்ச்ல ஒரு சூப்பரான விஷயம், அதாவது இந்த மேட்சோட அவுட்கம் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் ஆர் ஸ்டில் இன் பிளே டு குவாலிஃபை ஃபார் செமிஃபைனல்ஸ். ஆப்கானிஸ்தானுக்கு இன்னமும் சான்ஸ் இருக்குங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பேசிட்டோம்.
போன மேட்ச் மழை பெஞ்ச காரணத்தினால வந்து ஆஸ்திரேலியாவும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவும் சரி நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா ஆப்கானிஸ்தானை மறந்துட வேண்டாம். அடுத்த மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு கொஞ்சம் கஷ்டமான மேட்ச் தான் ஆஸ்திரேலியாவினோட. ஆனா அந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்கன்னு மட்டும் வைங்களேன். ஆப்கானிஸ்தான் will have 2 wins. ஆஸ்திரேலியா will have 1 win and 1 draw. சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட மேபி அவங்க வந்து 2 wins and 1 draw கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி போனாலுமே வந்து ஆப்கானிஸ்தானால குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆப்கானிஸ்தான் அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஆஸ்திரேலியாவோட மேட்ச் ஜெயிப்பாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இட் வாஸ் அன் அமேசிங் மேட்ச். சூப்பரான மேட்ச். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த மேட்ச் எவ்வளவு பிடிச்சிச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மேட்சோட ப்ரிவ்யூ ஆர் ரிவ்யூல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, please like, share and subscribe. Thank you.